கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம் முதல் 31 வசனங்கள் வரை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம் முதல் 31 வசனங்கள் வரை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது 1 கொரிந்தியர் 1:27-28 வசனங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் எளிமானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும் கர்த்தர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு கர்த்தருடைய அருட்செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டருடைய வார்த்தைக்கு திரும்புவதற்கு முன்பதாக பவுலடிகளாரின் வழியாக கொரிந்து திருச்சபைக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தினுடைய பின்னணியத்தை குறித்தும் கொரிந்து திருச்சபை மற்றும் கொரிந்து பட்டணத்தை குறித்தும் அறிந்து கொள்வது இன்னும் நாம் இந்த கடிதத்தினுடைய முழுமைத்தன்மையை ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும். கொரிந்து பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம், கடற்கரை சார்ந்த ஒரு பகுதி. மேலும் 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இங்கு வாழ்ந்தார்கள். பவுலடிகளார் கிறிஸ்துவுக்கு பின் 55வது ஆண்டிலே 3வது மிஷனரி பயணத்தின் போது இங்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்து இங்கு ஆண்டவரை குறித்து அறிவித்து திருச்சபையை உருவாக்குகின்றார். பலதரப்பட்ட மக்கள் அடிமை சூழல் நிறைந்த ஒரு சமூகத்திலே எப்படி கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வது என்பதை பற்றி கூறுகின்றார். குறிப்பாக இந்த கடிதத்திலே குளோவேலியாள் என்ற ஒரு தாயாரினுடைய கடிதத்திற்கு மறுமொழியாகவே இந்த கடிதத்தை எழுதுகின்றார். திருச்சபை பல்வேறு வித பிரிவினைகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. எனவே இந்த பிரிவினைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒற்றுமையாக எப்படி வாழ வேண்டும், பாவ சமூகத்தில் எப்படி கிறிஸ்துவை வெளிக்காண்பிக்க வேண்டும், திருச்சபைகளினுடைய பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் குறித்து இந்த கடிதத்தை குறிப்பிடுகிறார். இந்த 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற போது கர்த்தருடைய தெரிந்தெடுத்துதலை குறித்து மிக அழகாக கொரிந்து திருச்சபையாருக்கு பவுலடிகளார் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய தெரிந்தெடுத்துதலுக்கும் கர்த்தருடைய தெரிதலுக்கும் வேறுபாடு உண்டு. மனிதன் அறிவாளிகளை, மதிநுட்பமானவர்களை தெரிந்து கொள்கிறான். கர்த்தர் கனவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார். மனிதனுடைய தெரிவை குறித்து நாம் திருமறையில் நல்ல ஒரு சான்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தானியேலின் 1 புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். யூதாவின் ராஜாவாக யோயாக்கீம் அரசாண்டு கொண்டிருக்கின்ற சூழலில் நேபுகாத்நேச்சார் பாபிலோனிய அரசராக இருக்கின்றார். அவர் இஸ்ரேல் மக்களுடைய புத்திரர்களை சிறைபிடித்து செல்லுகின்ற போது அவர் அங்கு ராஜ குடும்பத்தை அந்தஸ்து மிக்க மக்களாக தெரிந்தெடுக்கின்றார். அழகு நிறைந்த மக்களாக, கல்வி கற்ற மக்களாக, திறமைசாலிகளாக தெரிந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பு சீடர்களை தெரிந்தெடுக்கின்ற போது ஆயத்துறையில் பணி செய்த மக்களை தெரிந்தெடுத்தார், மீன் பிடிக்கின்ற மக்களை தெரிந்தெடுத்தார், குறுநில விவசாயிகளை தெரிந்தெடுத்தார், சாதாரண மனிதர்களை தெரிந்து கொண்டு சீடராக்குகின்றதை நாம் பார்க்கிறோம். திறமையானவர்களை தெரிவு செய்வது மனிதருடைய பண்பு. ஆனால் தெரிவு செய்பவர்களை திறமையாக மாற்றுகிறவர் கர்த்தர். மனிதர்கள் திறமைகளை, வயதை, எவ்வளவு காலம் இவர்கள் சிறப்பாய் பணி செய்வார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து தெரிவு செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதையும் இந்த கடிதத்தின் வழியாக பவுல் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தரின் தெரிந்தெடுத்துதலை பற்றி கூறுகின்றார். உங்களுடைய இருதய சிந்தனையிலே மாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த 1வது கடிதத்திலே 1வது அதிகாரத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களின் அடிப்படையிலே உங்களோடு கர்த்தருடைய தெரிந்தெடுத்துதல் எப்படிப்பட்டது என்பதை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனத்தினுடைய முதற் பகுதியிலே அறிவில் குறைந்தவர்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தர், அறிவில் குறைந்தவர்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தர். கொரிந்து திருச்சபை உருவான தொடக்கத்திலிருந்தே
அடிமைகள், சமூகத்தில் தாழ்வாக கருதப்பட்டவர்கள்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தனர். சமுதாயத்திலே அறிவில் சிறந்தவர்கள், ஞானிகள், தத்துவத்தை கரைத்து குடித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் குறைந்த அளவிலே கிறிஸ்தவத்தை தழுவினர், கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டனர். எனவே இந்த தாழ்வு நிலையிலிருந்து அடிமைகளாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு மேன்மை காணப்பட்டது, பெருமை காணப்பட்டது. இவர்கள் தங்களை மேட்டிமையானவர்களாக, சிறப்புக்குரியவர்களாக கருதினர். தத்துவத்தில் சிறப்புமிக்கவர்களாக காணப்பட்டவர்கள் குறைந்த அளவில் கிறிஸ்தவர்களாக வந்ததினாலே அவர்களை குறித்ததான ஒரு ஏளனமான நிலைப்பாடும் இவர்களுக்குள் காணப்பட்டது. எனவேதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுலடிகளார் எழுதுகின்றார், கிறிஸ்துவின் எளிமையான நற்செய்தி சுவிசேஷத்தின் வழியாகவே நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தீர்கள். தத்துவங்களை அறிந்து கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் வரவில்லை. எனவே பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் அதற்கு முந்தின வசனத்தில் 26வது வசனத்திலே பார்க்கின்ற போது அதை மையப்படுத்தி தான் சொல்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி கூறுகிறார். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதையும் அங்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்பதை நமது ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். பணத்தினாலோ, செல்வாக்கினாலோ, அதிகாரத்தினாலோ, அந்தஸ்தினாலோ ஆண்டவரை தெரிந்து கொள்ள இயலாது. கர்த்தர் நம் மீது வைத்த கிருபையின் வெளிப்படையிலேயே நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். சிலர் பரிசேயர்கள் மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நாம் அந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. வில்லியம் பார்க்லே என்ற இறையியலாளர் தன்னுடைய விளக்க உரையிலே இவ்வாறாக குறிப்பிடுகின்றார். 60 மில்லியன் அடிமைகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுவதே கிறிஸ்தவத்தினுடைய பெருமை என்று சொல்லிக் கொடுக்கிறார், மேன்மை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஞானிகள் பெற முடியாததை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு மேன்மை இவர்களுக்குள்ள இருந்தது. அறிய முடியாத சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டுள்ளோம் என்ற ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு காணப்பட்டது. 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அறிவில் குறைந்த மக்களாகிய உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாயிருங்கள். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை அங்கு பதிவு செய்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது பாலகர்கள் ஆண்டவரை துதிக்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகள் கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அறிவில் குறைந்த மக்களுக்கு, அனுபவத்தில் குறைந்த மக்களுக்கு ஆண்டுடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஸ்லாகியம் கிடைத்தது என்பதை கிறிஸ்து பதிவு செய்கிறார். கிருபையினாலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய தெரிந்தெடுத்துதலுக்கு பங்குள்ளவர்களாக காணப்பட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். அறிவில் குறைந்தவர்களை தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நாம் அதிகம் படைத்தவர்கள், அதிகம் அந்தஸ்து மிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்பதனாலே கர்த்தர் நம்மை தெரிவு செய்யவில்லை, அவருடைய கிருபையினாலே தெரிவு செய்தார். எனவே இதில் மேன்மை பாராட்ட இடமில்லை என்பதை குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது 27ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, ஆற்றல் குன்றியவர்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தர். ஆற்றல் குன்றியவர்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தர். திருச்சபை வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தரின் கிருபை தொடக்கத்திலிருந்தே வலிமை குன்றியவர்களை, பலவீனமானவர்களை தேற்றி பலப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். திருமறையிலும் சரி, திருச்சபை வரலாற்றிலும் சரி. இங்கு பவுலடிகளார் குருந்த திருச்சபையாரை குறித்து சொல்கிறார். பலவீனமானவைகள் என்பதை குறித்து பொருள்படுத்துகின்ற போது பாத்திரம் என்ற ஒரு பொருளை உள்ளடக்கி அவர் குறிப்பிடுகின்றார். நீங்கள் அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் திருப்பி பார்க்கின்ற போது களிமண் பாண்டத்திற்கு மனிதனை ஒப்பிடுகின்றார், திருச்சபையை ஒப்பிடுகின்றார், திருச்சபையாரை ஒப்பிடுகின்றார். கொரிந்து திருச்சபையை குறித்து சொல்லுகின்ற போது உடைந்து போகின்ற களிமண்ணாகிய நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே அவருடைய மீட்பை, இரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அழிந்து போகின்ற மனிதர் அழியாத பொக்கிஷம் பெற்றிருக்கிறீர்கள். எனவே பலவீனர்களாகிய, ஆற்றல் குந்தியவர்களாகிய உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து விலை மதிப்பான பெரிதான மீட்பினை தந்தார். உங்களுடைய திறமையினாலும் ஆற்றலினாலும் அல்ல
என்று சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற போது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் ஆண்டவர். நம்முடைய திறமையினாலோ நம்முடைய பலனினாலோ ஆற்றலினாலோ அல்ல, கர்த்தர் தம்முடைய அளவற்ற அருளினாலே எல்லையில்லாத இரக்கத்தினாலே நம்மீது அன்பு செலுத்தி பெரிதான மீட்பை தந்திருக்கின்றார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் என்கிற ஆழமான புரிந்து கொள்ளுதலையும் ஒரு அற்புதமான செய்தியையும் கொரிந்து திருச்சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் இந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது அதை 1 அதிகாரம் 28 வசனத்திலே 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 28 வசனத்திலே உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இகழ்ந்துரைக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தர் மனிதனுடைய தகுதியை பார்த்து திறமையை பார்த்து அழைப்பதில்லை. கர்த்தரின் தெரிந்தெடுத்ததிலும் அவருடைய அழைப்பும் அவர் நம்முடைய தம்மிடத்தில் வைத்த தாம் வெளிப்படுத்தின கிருபையை சார்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. மனிதனுடைய அடையாளத்தை, அந்தஸ்தை, அதிகாரத்தை வைத்தவர் தெரிவு செய்யவில்லை. கொரிந்து பட்டணம் கர்த்தரை அறிவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனவேதான் உங்களை நேசித்தார். காரணம் கூட சொல்ல முடியாத நிலையில் இருந்த மக்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சாதாரண மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இயேசுவின் சீடர்களுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியம் தாழ்வாக எண்ணப்பட்ட வரி வசூலிக்கும் ஆயத்துறை பணியில் இருந்த மக்கள் உண்டு, தாழ்வாக எண்ணப்பட்ட கலிலேய மக்கள் உண்டு, மீன்பிடிக்கின்ற மக்கள், குறுநில விவசாயிகள் ஆண்டுடைய சீடர்களாக ஆண்டுடைய அர்ப்பணை ஊழியத்தை செய்தார்கள். யூதாஸ் மாத்திரமே உயர்ந்த அந்தஸ்தில் பிறந்தவராக இருந்தார். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி கிறிஸ்தேசு அறிவிக்கின்ற போது இகழ்ச்சியாய் எண்ணப்பட்டவர்களை, இகழ்ந்துரைக்கப்பட்டவர்களையே அதற்கு உண்மையாக பயன்படுத்தி அவர்களுக்கு கர்த்தருடைய ஆளுகையிலே தேவராஜ்யத்திலே பங்குண்டு என்பதை மிக தெளிவாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களிலே, அநேக உவமைகளிலே, உருவகங்களிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் ஞானிகளுக்கு, உயர்ந்த குடி மக்களுக்கு புனித பவுல், புனித பேதுரு, இன்னும் பல அருட்பணியாளர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு அகலமான விசுவாசமும் அந்தஸ்தும் இல்லாத நிலை, ஆற்றல் குறைவாக தான் இருந்தது. அவர்களை தெரிந்து கொண்டு ஆவியாரின் நிறைவிற்காக காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய அளவற்ற அன்பினாலே, தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அருளினாலே நிரப்பி சாதாரண மனிதர்களாயிருந்த அவர்களை அசாதாரணமான மனிதர்களாய் மாற்றினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அருஞ்செயல்களை செய்யவும், உண்மையை உலகத்திற்கு உரக்க கூறி அறிவிக்கவும் ஆற்றல் படுத்தினார். எனவே இந்த நிகழ்வை தான் அங்கு நினைப்பூட்டுகிறார் தூய பவுலடிகளார். எனவே ஆண்டுடைய ஊழியத்தை குறித்து, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதை குறித்து, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். எனவே நீங்கள் உங்களுடைய அழைப்பில் உறுதியாயிருங்கள். உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஆண்டவருக்கு முன்பதாக உறுதியோடு செயல்பட அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுடைய மேன்மை, ஆண்டுடைய அழைப்பு, ஆண்டவர் தந்திருக்கின்ற திறமைகள், சிறப்பு, அதை குறித்து இல்லாமல் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுவோம் என்ற சிந்தனை காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அறிவில் குறைந்தவர்களாயிருந்த நம்மையும், ஆற்றல் குறைந்தவர்களாயிருந்த நம்மையும், இகழ்ந்து உரைக்கப்பட்ட நம்மையும் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து உயர்த்தி ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து அத்தன் மனவாட்டியாக்கி ஆண்டவரை மேன்மை பாராட்ட இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே கர்த்தருக்கு முன்பதாக உண்மையோடு இருப்போம். தெரிந்து கொள்ளுதலுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்வோம். தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகின்ற பாத்திரங்களாய் காணப்படுவோம். களிமண் பாண்டமாகிய நம்மை தெரிந்தெடுத்து விலையேறப்பெற்ற மீட்பை தந்திருக்கிறார். மீட்புக்கு சாட்சிகளாய் காணப்படுவோம். திரியேக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.